அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தலைமையிலான நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தலைமையிலான நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணி தலைமையிலான நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானமானது இயற்றப்பட்டிருக்கிறது. அதில் ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு தீர்மானங்கள் செல்லாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பனையூரில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பனையூரில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தலைமையிலான நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் பனையூரில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகத்தில் இன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு சட்ட விதிகளுக்கு முரணானது என்று இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்கவும் அவரது கரங்களை வலுப்படுத்தவும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியேற்பதாக இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் இல்லாமல் நடைபெறக்கூடிய இந்த அரசியல் தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு என்கிற பெயர்களில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டங்கள் கட்சியின் அமைப்பு சட்ட விதிகளுக்கு, சட்டத்திற்கு முரணானது என்று இந்த பொதுக்குழு தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால், இன்று ராமதாஸ் தலைமையில் அந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்றது. திண்டிவனம் அருகே செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த செயற்குழு கூட்டம் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிர்வாக குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கட்சியின் நிறுவனர் ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் கொண்டாடுகிறது, போற்றி வணங்குகிறது என்றும், அதே நேரத்தில் கட்சியை வழிநடத்தி செல்வது பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைவர் அன்புமணியின் பணியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் குறித்த அனைத்து அதிகாரங்களும் அன்புமணிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராமதாஸுக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. தேர்தலில் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த A-B ஃபார்ம்களில் ராமதாஸ் தான் கையெழுத்து கூடும் என்று ராமதாஸ் இன்றைய செயற்குழுவில் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து அதிகாரங்களும் அன்புமணிக்கு தான் இருக்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழு கூட்டங்களை பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி தான் தலைமையேற்று நடத்த வேண்டும். அவர் தலைமையில் நடத்தக்கூடிய இந்த பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழுதான் செல்லும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு உள்ளிட்ட எந்த கூட்டங்களும் செல்லாது. அந்த கூட்டங்கள் சட்டத்திற்கு, சட்ட அமைப்பு விதிகளுக்கு, கட்சியின் அமைப்பு விதிகளுக்கு முரணானது என்று இன்றைய கூட்டத்தில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அந்த செயற்குழுவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து அதிகாரங்களும் ராமதாஸுக்கு மட்டுமே உண்டு. கட்சியின் தலைவர் அவர்தான், நிறுவனர் அவர்தான் தேர்தலில் யார் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள், போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு அந்த A-B ஃபார்ம்களில் கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் ராமதாஸுக்கு மட்டுமே உண்டு என்று அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை மறுக்கும் வகையில் இங்கு அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் அந்த தீர்மானத்திற்கு, அதாவது ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த செயற்குழுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு, இந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸை பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் கொண்டாடுவதாகவும் போற்றி வணங்குவதாகவும், அதே நேரத்தில் கட்சியை வழிநடத்தி செல்வது பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் தலைவர் அன்புமணியுடைய பணி என்று இந்த நிர்வாக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் குறித்த அனைத்து அதிகாரங்களும் அன்புமணிக்கு மட்டுமே உண்டு என்று இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும்
வருகிற 20ஆம் தேதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில் 20ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.